إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நாம் பார்க்க போகின்ற ஹதீஸ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். புகாரி, முஸ்லிம் ஆகிய கிரந்தங்களிலே இடம்பெற்றிருக்கிறது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஹத்தஸனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள். வஹுவ ஸாதிகுல் மஸ்தூக், அவர்கள் உண்மையாளர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உண்மையாளர், உண்மையை பேசக்கூடியவர். அல் மஸ்தூக், அவர்கள் உண்மை உரைக்கப்படுபவர்கள், அதாவது அவர்களிடத்திலே அல்லாஹ்விடமிருந்து சொல்லப்படுவதும் உண்மையானது, அவர்களிடத்திலே சொல்லப்பட்டிருப்பது, அறிவிக்கப்பட்டிருப்பது, அந்த வஹி அதுவும் உண்மையானது என்ற அர்த்தத்திலே வஹுவல் மஸ்தூக், அவர்களிடம் உண்மை உரைக்கப்படுகின்றவர் அல்லாஹ்வால். ஏன் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை சொல்வதற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையாளர் என்றும் அவர்களிடம் அறிவிக்கப்படக்கூடிய வஹி உண்மையானது என அவரிடம் உண்மையே அறிவிக்கப்படுகின்றவர் என்றும் சொல்கிறார்கள் என்றால், பின்னால் நபி அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய விடயங்கள் மறைவான அறிவோடு சம்பந்தப்பட்டது. அன்றைய காலத்திலே உள்ள அறிவை வைத்து, அன்றைய காலத்திலே இருந்த ஞானத்தை வைத்து இந்த விடயங்களை அறிந்து கொள்ள முடியாது. எனவே இது இறை செய்தியாகத்தான் இருக்கிறது. நபி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள், எங்களுடைய அறிவுக்கு சில நேரம் எட்டாமல் இருக்கும் என்றாலும் நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அவர்கள் உண்மையாளர்கள். எனவே அதனால் இதனை நாங்கள் உண்மைப்படுத்தியாக வேண்டும் என்ற அர்த்தத்திலே இந்த விடயத்தை உறுதிப்படுத்துவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது பிழையாகாது என்பதற்காக அவர்கள் இந்த விடயத்தை சொல்கிறார்கள். நபி அவர்களை அஸ்ஸாதிகுல் மஸ்தூக் என்று வர்ணிக்கின்றார்கள். தொடர்ந்து இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரியிலும் முஸ்லிமிலும் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பில் பார்ப்போம். நாங்கள் இங்கே சஹீஹ் முஸ்லிமுடைய அறிவிப்பை தேர்ந்தெடுப்போம். என்றால் சஹீஹ் முஸ்லிம் பொறுத்தவரையிலே இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒவ்வொரு ஹதீஸுடையவும் சொற்களிலே கவனம் எடுப்பார்கள். அந்த ஹதீஸை அர்த்தத்தை வைத்து மாத்திரம் கவனம் எடுக்காமல் அந்த ஹதீஸுடைய சொற்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அந்த வகையிலே சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய அறிவிப்பை நாங்கள் தேர்வு செய்வோம். இன்ன அஹதக்கும் யுஜ்மஉ ஹல்குஹு ஃபீ பத்னி உம்மிஹி 40 யௌமா. இங்கே எதை பற்றி பேசப்பட போகிறது என்றால், ஒரு மனிதன் எவ்வாறு அல்லாஹுவால் தாயுடைய வயிற்றிலே உருவாக்கப்படுகின்றான் என்பதை பற்றி பேசப்பட போகிறது. எங்களுக்கு தெரியும், அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா மனிதன் ஒரு துளியிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறான். நுத்ஃபா என்பது இந்திரிய துளி, அதாவது எந்த ஒன்றுடையும் ஒரு துளியை குறிக்கக்கூடியதான் நுத்ஃபா என்பது. என மனிதனுடைய ஒரு ஆணுடைய இந்திரிய துளியிலிருந்து தான் மனிதன் படைக்கப்படுகிறான். அந்த இந்திரிய துளி பெண்ணுடைய சினை முட்டையோடு இணைந்து கருக்கட்டுகிறது. அந்த கருக்கட்டல் படிப்படியாக வளர்ச்சி அடைந்து வருகிறது. அதற்கு பல கட்டங்கள் இருக்கிறது. இவற்றை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பேசியிருக்கிறார். நுத்ஃபாவுக்கு பிறகு அலகா என்கின்ற ஒரு நிலையை அந்த கரு அடைகிறது. அலகா என்றால் அட்டை பூச்சி என்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது. அதே போன்று அலகா என்றால் இரத்த கட்டி என்கின்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது. இரண்டு அர்த்தங்களும் சரியானது, அரபு மொழியிலே உள்ளது. மனிதன் தாயுடைய வயிற்றிலே அவன் கருக்கட்டப்பட்டதற்கு பிறகு
அவன் நுத்ஃபா என்ற நிலையிலிருந்து அலகா என்ற நிலைக்கு மாறுகிறான். அலகா என்பது எவ்வாறு ஒரு அட்டை பூச்சி சிவப்பு நிறத்திலே இரத்த கலரிலே இருக்குமோ அதே போன்றுதான் அந்த உறைந்த இரத்தங்களாக அந்த சிறிய துளி, சிறிய அளவிலான கரு இருக்கும். அது கருப்பையின் சுவரிலே ஒட்டி கொண்டிருக்கும். அட்டை பூச்சி எவ்வாறு இடத்தில் ஒட்டி கொண்டிருக்கிறதோ அவ்வாறு அது ஒட்டி கொண்டிருக்கும். அட்டை பூச்சி எவ்வாறு ஒரு இடத்திலே ஒட்டி இரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிறதோ அதே போன்று அந்த கரு தாயுடைய கருப்பை சுவரில் ஒட்டி கொண்டு அந்த கருப்பை சுவரை உணவாக அங்கிருந்து பெற்றுக்கொண்டிருக்கும். அதிலிருந்தான் அதற்கு உணவு கிடைக்கும். ஏன்னா அது ஒரு இரத்த கட்டி, அலகா இரத்த கட்டியாக இரத்தத்துடைய அந்த நிறத்திலே அது அமைந்திருக்கும். இந்த கட்டத்தை தாண்டியதற்கு பிறகு முதுகா என்கின்ற ஒரு கட்டத்துக்கு வரும். அல்லாஹ் குர்ஆனிலே அதனை சொல்லி இருக்கிறான். முதுகா என்றால் சதை கட்டி, சதை துண்டு என்று சொல்லலாம். அதாவது வாயிலே போட்டு மென்று சாப்பிடுகின்ற சதை துண்டுக்கு முதுகா என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கான ஒரு சதை துண்டாக அது பின்னர் மாற்றம் அடையும். இவ்வாறு முதுகா என்கின்ற கட்டத்துக்கு வரும். இந்த முதுகாவிலும் குர்ஆன் என்ன சொல்கிறது என்றால் 2 நிலைகள் இருக்கின்றன. ஒன்று முஹல்லகா, அடுத்தது கைரு முஹல்லகா. அதாவது படைகோலம் கொடுக்கப்பட்டது, படைகோலம் கொடுக்கப்படாது. முதுகா என்ற நிலையை அது அடைகின்ற பொழுது, அலகாவுக்கு பிறகுள்ள அந்த முதுகா என்ற நிலையிலே 2 நிலைகள் இருக்கின்றன. அதாவது என்ன சொல்வார்கள் என்றால் அதனுடைய வடிவங்கள், அமைப்புகள் கொடுக்கப்படாத ஒரு நிலை இருக்கும், தெளிவாக தெரியாத ஒரு நிலை இருக்கும். கண், காது, உறுப்புகள் தெளிவா. இன்னொரு கட்டம் வருகின்ற பொழுது அது முஹல்லகா, அந்த படைகோலம் கொடுக்கப்பட்ட நிலையை அடையும். இப்படி 2 நிலைகள் இருக்கின்றன முதுகாவிலும் கூட. இப்போது நாங்கள் இந்த ஹதீதுக்கு வருவோம். நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இன்ன அஹதக்கும், நிச்சயமாக உங்களில் ஒருவர் யுஜ்மஉ ஹல்குஹு, அவருடைய படைகோலம் ஒன்று சேர்க்கப்படும், ஃபீ பத்னி உம்மிஹி, அவருடைய தாயுடைய வயிற்றிலே. தாயுடைய வயிற்று என்று சொல்வது இங்கே கருப்பை வயிற்றிலே. 40 யௌமன், 40 நாட்கள். எனவே படைகோலம் 40 நாட்கள். அந்த படைப்பு ஹல்க், மனிதனுடைய அந்த படைப்பு 40 நாட்கள் தாயுடைய வயிற்றிலே ஒன்று சேர்த்தப்படுகிறது. எனவே இந்த 40 நாட்களுக்கு பிறகு அதனுடைய வளர்ச்சி வித்தியாசமாக இருக்கும் என்பதைதான் இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், பிறகு அதிலே அந்த இந்திரிய துளி அல்லது அந்த கரு அலகாவாக இருக்கும். அதே போன்று அலகாவாக இருக்கும். அதை போன்று அலகாவாக இருக்கும். அதை போன்று என்பதை பெரும்பாலான அறிஞர்கள் எப்படி புரிகிறார்கள் என்றால், 40 நாட்கள் அலகாவாக இருக்கும். முதலாவது 40 நாட்கள் நுத்ஃபாவாக ஒரு சிறிய துளியாக இருக்கும். அதற்கு பிறகு அதை போன்று அலகாவாக இருக்கும் என்றால் 40 நாட்கள் அலகாவாக இருக்கும் என்று புரிகிறார்கள். சிலர் இல்லை, இந்த 40 நாட்களுக்குள் தான் நுத்ஃபா, அலகா, முதுகா என்கின்ற 3 கட்டங்களும் இருக்கின்றன என்றும் புரிகிறார்கள். இந்த 2 புரிதலுக்கும் ஏன் இவ்வாறு கருத்து வித்தியாசப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி நாம் பின்னால் பார்ப்போம். எனவே முதலில் இந்த ஹதீதை புரிவதற்கு முயற்சி எடுப்போம். 40 நாட்கள் படைகோலம் ஒன்று சேர்க்கப்படுகிறது. அதை போன்று அலகாவாக பின்னர் இருக்கும். அந்த 40 நாட்களுக்குள்ளாக இருக்கலாம் அந்த அலகா என்பது, அல்லது இன்னொரு 40 நாட்களாக இருக்கலாம் அலகா என்பது. ஏனென்றால் 2 விதத்திலும் அரபு மொழியிலே இந்த வார்த்தைகளை புரிவதற்கான இடம்பாடு இருக்கிறது. என்னதனால் பல அறிஞர்கள் பெரும்பாலும் இதனை இவ்வாறு தான் புரிந்திருக்கிறார்கள். முதல் 40 நாட்களிலே முத்ஃபா, 2வது 40 நாட்களிலே அலகா, 3வது 40 நாட்களிலே முதுகா, இவ்வாறு 3 நிலையிலும் இருக்கும். எனவே மொத்தமாக 40 40 40 120 நாட்கள். 120 நாட்கள் என்பது எத்தனை மாதங்கள்? 4 மாதங்கள். 4 மாதங்கள் வரையிலே இந்த கட்டம் இருக்கும். முத்ஃபா 40 நாட்கள், அலகா 40 நாட்கள், முதுகா 40 நாட்கள்.
அதற்கு பிறகுதான் ரூஹ் ஊதப்படும் என்பது பெரும்பாலான அறிஞர்களுடைய நிலைப்பாடு. இப்போது நாங்கள் வருவோம். இந்த 40 நாட்களிலே தான் நுத்ஃபாவாகவும் அலக்காவாகவும் முதுகாவாகவும் இருக்கும். அந்த முதலாவது 40 நாட்களுக்கு பிறகு மலக்கு வருவார் என்றும் சிலர் புரிந்திருக்கிறார்கள். இந்த புரிதல்களை பற்றி நாம் பின்னர் பார்ப்போம். இப்போது மீண்டும் நாம் ஹதீதுக்கு வருவோம். ثم يكون في ذلك علقة, அதிலே அலக்காவாக அதை போன்று இருக்கும். எனவே முதுகா, அதற்கு பிறகு ثم يكون في ذلك مضغة مثل ذلك, அதை போன்று முதுகாவாக இருக்கும், அதிலே முதுகாவாக சதை துண்டாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதை போன்று என்பதை 40 நாட்கள், அதை போன்ற 40 நாட்கள் என்றும் புரிந்து கொள்ளலாம். அல்லது அதை போன்ற அந்த நிலையிலே, ஆரம்பமான அந்த படைகோள நிலையிலே அது அலக்காவாக இருக்கும். பிறகு அதை போன்ற அந்த ஆரம்ப அந்த ஹல்காக படைகோளமாக முதுகாவாக இருக்கும் என்று இரண்டாவது புரிதல் இருக்கிறது. பிரச்சனை இல்லை. இப்போது நாம் அடுத்த கட்டத்துக்கு வருவோம். இந்த ஹதீஸுடைய அடுத்த கட்டத்துக்கு. ثم يرسل الملك, பிறகு வானவர் மலக் அனுப்பப்படுவார். فينفخ فيه الروح, அவர் அந்த கருவிலே ரூஹை ஊதுவார், உயிரை ஊதுவார். வானவர் அதற்கு பிறகு அனுப்பப்படுகிறார். எதற்கு பிறகு? நுத்ஃபாவாக, அலக்காவாக, முதுகாவாக இருந்ததற்கு பிறகு வானவர் அனுப்பப்படுகிறார். எனவே பெரும்பாலான அறிஞர்களுடைய நிலைப்பாட்டின்படி 120 நாளைக்கு பிறகுதான், 4 மாதங்களுக்கு பிறகுதான் ரூஹ் ஊதப்படுகிறது. இன்னொரு கருத்தின் அடிப்படையிலே, நாம் சொன்ன அடிப்படையிலே, அங்கே ரூஹ் என்பது ஆரம்பத்தில் முதல் 40 நாளைக்கு பிறகு ஊதப்படுகிறது என்றும் புரிந்து கொள்ளலாம். என்றால் முதல் 40 நாளைக்கு பிறகு இந்த ஹதீஸுக்கு நாங்கள் 3 நிலையும் முதல் 40க்குள்ளேயே வந்து விடுகிறது என்று புரிந்து கொண்டால் அதற்கு பிறகு ரூஹ் ஊதப்படுகிறது. இங்கே அரபு மொழியிலே இதனை 2 விதத்தில் புரியலாம். பெரும்பாலானவர்கள் 120 நாட்கள் என்று புரிந்திருந்தாலும், ஜம்லகானி என்று சொல்லக்கூடிய ஒரு ஷாஃபி மத்ஹபை சேர்ந்த ஃபிக்ஹ் துறை அறிஞர் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த ஒருவர், அவர் இதனை முதல் 40 தான் இந்த 3 விடயங்கள் நடப்பதாக விளக்கியிருக்கிறார்கள். அதே போன்று இன்றைய விஞ்ஞானத்தை வைத்தும் சிலர் முதல் 40 நாட்களுக்குள்ளும் தான் இந்த 3 நிலையும் வருகிறது என்றும் சொல்கிறார்கள். ஏனென்றால் நுத்ஃபாவாகவும் அலக்காவாகவும் முதுகாவாகவும் இருப்பது இந்த முதல் 40க்குள் தான். அதற்கு பிறகு அதற்குடைய அந்த 40க்கு பிறகு 42, 45 நாட்கள் ஆகின்ற பொழுது இதய துடிப்பு அங்கே ஆரம்பிக்கிறது. எனவே அது கூட ரூஹ் ஊதப்படக்கூடியதாக இருக்கலாம். எனவே இந்த இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது, இதை விளக்குகின்ற விதத்திலே. இன்னொரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள். அந்த ஹதீஸை நாம் இப்போதே பார்ப்போம். சஹீஹ் முஸ்லிமிலே அந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், அது ஹுதைஃபத் இப்னு அசீத் அல் கிஃபாரி என்ற நபித்தோழர் அறிவிக்கிறார். அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், யதுகுலுல் மலக்கு அலன் நுத்ஃபதி பஅதமா தஸ்தகிர்ரு ஃபிர் ரஹிமி பி40. வானவர் நுத்ஃபாவின் மீது, அந்த துளியின் மீது நுழைகிறார். அது கருப்பையிலே 40 அல்லது 45 இரவுகள் தங்கியதற்கு பிறகு என்று அந்த ஒரு அறிவிப்பிலே இருக்கிறது. இன்னொரு அறிவிப்பிலே சஹீஹ் முஸ்லிமிலே ஹுதைஃபத் இப்னு அசீத் என்கின்ற நபித்தோழர் சொல்கிறார், இதா மர்ர பின் நுத்ஃபதி, நுத்ஃபாவுக்கு 42 லைலா, 42 இரவுகள் கடந்து செல்கின்ற பொழுது, பஅஸல்லாஹு இலைஹி மலக்கன், அல்லாஹ் அதற்கு ஒரு மலக்கை அனுப்பி வைப்பான். ஃபஸவ்வரஹா, அந்த மலக் அந்த நுத்ஃபாவுக்கு ஒரு
சூறாவை கொடுப்பார். சூரா என்பது வடிவத்தை கொடுப்பார். வஹலக சமஹா, அந்த அதனுடைய செவிப்புலனை, வபசரஹா பார்வை புலனை, வஜில்தஹா தோலை, வலஹ்மஹா அதில் இருக்கக்கூடிய அந்த மாமிசத்தை, வஇதாமஹா முல்லை அவர் என்ன செய்வார்? எலும்பை படைப்பார். இங்கே அல்லாஹு தஆலா வானவருக்கு சில விடயங்களை செய்வதற்கு அனுப்பி வைக்கின்றான். எனவே இந்த கட்டத்திலே தான் அல்லாஹு தஆலா அந்த நுத்வாவுக்கு உருவமைப்பை கொடுக்கின்றான். அதில் செவிப்புலன், பார்வைப்புலன், தோல், மாமிசம், எலும்பு ஆகியவற்றை படைக்கின்றான் என்பது இங்கே சொல்லப்படுகிறது. பிறகு கால யா ரப், அந்த மலக் சொல்வார், என் இறைவனே, அதக்கருன் அம் உன்சா, இது ஆனா பெண்ணா? ஃபயக்தி ரப்புக மாஷா, உம்முடைய ரப்பு அவன் நாடியதை தீர்மானிப்பான். வயக்துபுல் மலக் அதனை எழுதுவார். சும்ம யகூலு யா ரப், பிறகு மலக் சொல்வார், யா ரப்பி அஜலு, என் இறைவனே, அந்த குழந்தையுடைய வாழ்நாள், அஜல், எப்போது மரணிப்பார். ஃபயகூலு ரப்புக மாஷா, உம்முடைய ரப்பு அவன் நாடியதை சொல்லுவார். வயக்துபுல் மலக் அதனை எழுதுவார். சும்ம யகூலு யா ரப், பிறகு அவர் அல்லாவிடத்தில் சொல்வார், யா ரப்பி என்ற இறைவனே, ரிஸ்குஹு, அவருடைய ரிஸ்க், வாழ்வாதாரம். ஃபயக்தி ரப்புக மாஷா, உம்முடைய ரப்பு அவன் நாடியதை தீர்மானிப்பான், விதிப்பான். வயக்துபு அல் மலக் அதனை எழுதுவார். சும்ம யஹ்ருஜுல் மலக்கு பிஸ்ஸஹீஃபதி ஃபீ யதிஹி, பிறகு வானவர், அந்த மலக், அந்த ஏட்டை தன்னுடைய கையிலே எடுத்துக்கொண்டு அங்கிருந்து வெளியேறுவார். ஃபலா யஸீது அலா மா உமிர், அவர் கட்டளையிடப்பட்டதை விட எதையும் மேலதிகமாக கூட்டவும் மாட்டார். வலா யன்குஸ், அதனை அவர் குறைக்கவும் மாட்டார். இந்த ஹதீஸ் என்ன சொல்கிறது என்றால், 42 நாட்களுக்கு பிறகுதான் 42 நாட்களுக்கு பிறகுதான் அந்த ஒரு வானவர் வந்து இந்த உருவமைப்பை கொடுக்கின்றார். அந்த 42 நாட்களுக்கு பிறகுதான் ஆனா பெண்ணா என்று அவர் எழுதுகிறார். அவருடைய அஜல் என்ன, ரிஸ்க் என்ன என்பதையெல்லாம் எழுதுகிறார் என்று சொல்கிறது. எனவே இது முதல் 40 நாளையிலே இவ்வாறு நடப்பதாக இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்கிறது. இந்த ஹதீஸை நாங்கள் அந்த ஹதீஸோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது நாம் எப்படி புரிய வேண்டும் என்றால், அந்த 3 நிலைகளும் முதல் 40 நாட்களுக்குள் தான் நடைபெறுகிறது. முத்ஃபாவாகவும் அலகாவாகவும் முதுகாவாகவும் இருப்பது 40 நாட்கள் அல்ல. அதாவது முதல் 40 நாட்கள் நுத்ஃபா, இரண்டாவது 40 நாட்களிலே முதுகா, அலகா, மூன்றாவது 40 நாட்களிலே முதுகா. இவ்வாறு தான் பெரும்பாலான அறிஞர்கள் புரிந்திருக்கிறார்கள். அந்த புரிதலை விட இந்த ஹதீஸோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது முதல் 40 நாட்களிலே இந்த 3 நிலைகளும் ஏற்பட்டு விடுகிறது. முதல் 40 நாட்களுக்கு பிறகு இந்த படைகோலம் கொடுக்கப்படுகிறது. 40 நாட்கள் என்பது ஒரு அன்னளவானதாக இருக்கிறது, ஒரு மட்டம் தட்டி கூறப்பட்டதாக இருக்கிறது. இங்கே 42 நாட்கள் என்று இந்த ஹதீஸ் சொல்கிறது. பழைய அறிஞர்கள் இந்த 2 ஹதீஸையும் எப்படி புரிந்திருக்கிறார்கள் என்றால் இன்றைய விஞ்ஞானத்துக்கு ஒத்து போகக்கூடியதாகவும் இந்த கருத்து இருக்கிறது. முதல் 40 நாளிலேயே முதல் 40 நாள் தாண்டுகின்ற பொழுது மிக நுணுக்கமான செய்தி இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய விஞ்ஞானம் இல்லாத காலத்திலே இதை சொல்லி இருக்கிறார்கள் என்றால், இன்றைய ஆய்வுகளின்படி இல்முல் அஜின்னா, சிசுகளை பற்றி அறிகின்ற அந்த அறிவின் அடிப்படையிலே முதல் 40 நாட்கள் தாண்டுகின்ற பொழுது, 42வது நாட்கள் இவ்வாறு வருகின்ற பொழுதுதான் அந்த ஒரு குழந்தைக்கான அந்த உருவமைப்பு என்ன செய்கிறது, உருவாகிறது. இன்னும் இதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்றால், அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர், இறைவனுடைய செய்தியின் அடிப்படையிலே தான் சொல்லி இருக்க வேண்டும். ஆனாலும் அது ஒரு லேசான தன்மையாக, இலகுவாக, வெளிப்படையாக எங்களுடைய பார்வைக்கு விளங்கக்கூடியதாக இருக்காது. அதற்குரிய கருவிகளை வைத்து பார்க்கின்ற பொழுது இது இன்று விஞ்ஞானத்திலே நிரூபணமாகி இருக்கிறது. எனவே முதல் 40 நாட்களுக்கு பிறகு மொழியிலும் நாம் முதல் சொன்ன அந்த ஹதீஸை இந்த ஹதீஸோடு உடன்படுகின்ற விதத்திலே விளங்குவதற்கு முடியும்.
இப்னு ஜம்லகானி என்கின்ற இமாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த ஷாஃபி மதுஹபை சேர்ந்த ஒரு அறிஞரும் சஹீஹுல் புகாரிக்கு விளக்கம் எழுதுகின்ற பொழுது இவ்வாறு எழுதியிருக்கிறார்கள். அப்போது இன்றைய விஞ்ஞானம் அவருடைய காலத்திலும் இல்லை என்றாலும் மொழியிலே அவ்வாறு முதல் 40 நாட்களில் தான் இந்த 3 கட்டங்களும் நடக்கின்றன என்பது விளங்க முடியும் என்பதற்கு அவர் அன்று எழுதிய விளக்கம் ஆதாரமாக இருக்கிறது. எனவே யார் இவ்வாறு விளங்குகிறார்களோ இது தவறல்ல. அதே நேரத்தில் பெரும்பாலான அறிஞர்கள் என்ன விளங்கி இருக்கிறார்கள் என்றால் முதல் 120 நாட்களுக்கு பிறகு 40 மூன்றாவது 40க்கு பிறகுதான் இங்கே உயிர் ஊதப்படுகிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதற்கு பிறகுதான் அங்கே படைகோலம் கொடுக்கப்படுகிறது என்று சொல்கிறார்கள். அதாவது முதுகாவாக இருக்கின்ற அந்த கட்டத்திலே தான் படைகோலம் கொடுக்கப்படுகிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள். அவர்கள் இந்த ஹதீதுக்கு என்ன விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள் என்றால், இந்த எழுதப்படுவது 2 முறையிலே எழுதப்படுகிறது. அதாவது முதலாவது 40 நாட்களுக்கு பிறகும் ஒரு மலக்கை அனுப்பி அல்லாஹ் தஆலா எழுதுகிறான். பிறகு மூன்றாவது 40 நாட்களுக்கு பிறகு, அதாவது 120 நாட்களுக்கு பிறகும் ஒரு மலக்கையானது எழுதுகிறான். எழுதப்படுவது என்பது பலமுறை நடக்கலாம். உண்மையிலே அல்லாஹ் தஆலா லௌஹுல் மஹ்ஃபூதிலே எல்லா விடயத்தையும் எல்லா விதியையும் படைப்புகளை படைப்பதற்கு 50,000 வருடங்களுக்கு முன்னாலே எழுதிவிட்டான். ஆனால் இங்கே அதுதான் அடிப்படை விதி, உம்முல் கிதாப், அடிப்படை விதி, அடிப்படையில் எழுதப்பட்டது. அதுல எந்த மாற்றமும் வர முடியாது. ஆனால் இங்கே எழுதப்படுவது வாழ்நாள் விதி. வாழ்நாள் விதி இங்கே எழுதப்படுகிறது. அதே போல உங்களுக்கு தெரியும், லைலத்துல் கத்ரில் எழுதப்படுவது வருடாந்த விதி. இந்த வருடாந்த விதி, வாழ்நாள் விதி எல்லாம் மலக்குமார்களுடைய கையிலே, அவர்களுடைய ஏட்டிலே இருக்கக்கூடியது. சில நேரங்களில் விதிகளிலே துவா கேட்பதன் மூலமாக மாற்றம் வரும் என்றெல்லாம் வரக்கூடியது இந்த மலக்குமார்களுடைய கையிலே இருக்கக்கூடிய ஏடுகளிலே இருக்கக்கூடிய விதியிலே தான். இன்னும் இங்கே நாங்கள் பார்க்க வேண்டும், பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்துப்படி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், 120 நாளைக்கு பிறகும் எழுதப்படுகிறது, 40வது நாளைக்கு பிறகும் எழுதப்படுகிறது. ஆனால் அவர்களுடைய கருத்து ரூஹ் ஊதப்படுவது என்பது 120வது நாளைக்கு பிறகுதான். ஏனென்றால் 80 நாட்களுக்கு முன்னால் என்றால் 80 நாட்கள் என்பது 2வது 40 நாள் முடிந்ததற்கு பிறகு 90 நாட்கள் ஆகின்ற அந்த காலகட்டங்களிலே தான் ஒரு தெளிவான படைகோலம் குழந்தையுடைய, அந்த சிசுவுடைய கருவிலே ஏற்படுகிறது. ஒரு சிசுவாக கருவாக இருப்பதிலே 90 நாட்களுக்கு பிறகு, அந்த 80 நாட்களுக்குள் ஒரு குழந்தை ஒரு தாயுடைய வயிற்றில இருந்து வெளியெடுக்கப்படுகிற பொழுது, விழுகின்ற பொழுது அதிலே தெளிவான அமைப்பு இருப்பதில்லை, கண்ணுக்கு தெரியக்கூடிய சரியான அமைப்பு இருப்பதில்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள். எது எப்படியோ இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்று முதல் 40ற்கு பிறகும் அதனுடைய அந்த படைகோலத்துடைய ஆரம்பம் அங்கே கொடுக்கப்படுகிறது. அதை இன்று விஞ்ஞானம் உறுதிப்படுத்துகிறது. இந்த ஹதீஸ் சொல்வதை போன்று, அதாவது நாம் 2வது சொன்ன ஹதீஸ் சொல்வதை போன்று 42 நாட்களுக்கு பிறகு இந்த நிலை ஏற்படுகிறது. இது துல்லியமானது. இன்றைய விஞ்ஞானமும் இதை சொல்கிறது. அந்த படைகோலத்தின் ஆரம்பம், அதனுடைய கண், காது, இது போன்ற அமைப்புகளுடைய ஆரம்பம் அங்கே என்ன செய்யப்படுகிறது, அதற்கான அதை வித்தியாசப்படுத்துகின்ற அமைப்பு அந்த நேரத்தில் உருவாகிறது. இதய துடிப்பு கூட அதற்கு பிறகு ஏற்படுகிறது. அது ரூஹூதப்படக்கூடிய ஒரு நிலையாக இருக்கலாம், அல்லாஹு அலம், அல்லது 120 நாட்களுக்கு பிறகு ரூஹூதப்படுகின்ற ஒரு நிலை இருக்கலாம். அதே போன்று பழைய அறிஞர்கள் உடைய கருத்துப்படி இவ்வாறும் 2 ஹதீஸ்களையும் நாங்கள் விளங்கலாம். அதாவது 2 கட்டத்திலே அவர்கள் சொன்னதை போன்று, இமாம் இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வதை போன்று முதல் 40 நாட்களுக்கு பிறகு அதாவது மலக்கு வந்து எழுதுகின்றார். அதாவது 3வது 40 நாள் 120 நாட்களுக்கு பிறகு மலக் எழுதுகின்றார். அதாவது எழுதப்படக்கூடிய விஷயம் உறுதிப்படுத்துவதற்காக 2 முறை எழுதப்படுகிறது. எங்களுக்கு தெரியும், நாம் ஏற்கனவே சொன்னது போன்று லைலத்துல் கத்ருடைய இரவிலும் கூட அங்கே விதிகள், வருடாந்த விதிகள் விதிக்கப்படுகின்றன. இவ்வாறும் கூட இருக்கலாம். அல்லது சில குழந்தைகளுக்கு முதல் 40 நாட்களுக்கு பிறகும், வேறு சில குழந்தைகளுக்கு 3வது 40 நாள், அதாவது 120 நாட்களுக்கு பிறகும் எழுதப்படக்கூடியதாக கூட இருக்கலாம். அப்படியோ எழுதப்படுகிறது.
ஒரு குழந்தை தாயுடைய வயிற்றில் இருக்கின்ற பொழுது இந்த விடயங்கள் எழுதப்படுகின்றது. இப்போது நாங்கள் முதல் ஹதீதுக்கு வருவோம். அந்த ஹதீதிலே மலக் ரூஹை என்ன செய்கிறார்? ஊதுகிறார். அல்லாஹு தாலா தான் உயிர் கொடுக்கின்றான் ஒவ்வொரு மனிதனுக்கும். அந்த ரூஹை வானவர் ஊதுகின்றார். அது எப்படி நடக்கிறது என்பது மறைவான உலகத்திலே நடக்கிறது. அதை பற்றிய அறிவு எங்களுக்கு இல்லை என்றால் எங்களுக்கு குறைவான அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போதுதான் சில விஷயங்களை நாங்கள் விஞ்ஞானத்தை வைத்து நாங்கள் அறிகிறோம். ஆனால் ரூஹை பற்றி எங்களுக்கு அறிய முடியாது. குளிர் ரூஹமின் அம்ரி ரப்பி என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிற நபியை சொல்லுங்கள். ரூஹ் என்பது என்னுடைய இறைவனுடைய விடயத்திலே இருந்துள்ளது. ரைட். இப்போது அந்த ஹதீஸிலே நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? தொடர்ந்து வயுமரு பி அர்பஇ கலிமாத், 4 வார்த்தைகளை கொண்டு அந்த வானவர் ஏவப்படுவார், கட்டளையிடப்படுவார். பிகத்பி ரிஸ்கிஹி, அவருடைய ரிஸ்கை எழுதுமாறு ஏவப்படுவார். வ அஜலிஹி, அவருடைய ரிஸ்க் என்பது வாழ்வாதாரம், அஜல் என்பது அவருடைய வாழ்நாள், வாழக்கூடிய கால அளவு, அவர் எப்போது மரணிப்பார் என்பது அவருடைய அஜல் எழுதப்படும். வ அமலி, அவருடைய அமல் எழுதப்படும். அஜல் என்பது அவருடைய வஃபாத், அவர் எப்போது மரணிப்பார். அமல் என்பது அவர் செய்யக்கூடிய அமல், நல்லது கெட்டது அவருடைய செயல்கள் எழுதப்படும். 4 விடயங்கள். 4வது விடயம் வ ஷகியுன் அம் சயீத். ஷகி என்றால் துரதிர்ஷ்டவசமானவர், அதாவது மோசமானவர். சயீத் என்றால் சுபிட்சமானவர் அல்லது பாக்கியசாலி. பாக்கியசாலி, ஷகி துர்பாக்கியசாலி. துர்பாக்கியசாலியா பாக்கியசாலியா என்று எழுதப்படும். இந்த 4 விடயங்களும் அல்லாஹ் தாலாவுடைய கட்டளைப்படி வானவர் எழுதுவார். நாம் ஏற்கனவே பார்த்த அந்த ஹதீஸிலே அல்லாஹ்விடத்திலே அந்த வானவர் கேட்பார், அல்லாஹ் தாலா சொல்வான், அப்போது அந்த வானவர் அதனை எழுதுவார். தொடர்ந்து நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஃபவல்லதி லா இலாஹ கைரு, அல்லாஹ் எந்த இவனை தவிர வணக்கத்துக்குரியவன் இல்லையோ அந்த இறைவன் மீது சத்தியமாக, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, இவனை தவிர வணக்கத்துக்குரியவன் இல்லையோ அவன் மீது சத்தியமாக, அதாவது அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, இன்ன அஹதக்கும், நிச்சயமாக உங்களில் ஒருவர், லயஅமலு பிஅமலி அஹ்லில் ஜன்னah, சுவனவாதிகளுடைய சுவர்க்கத்துக்குரியவர்களுடைய அமலை செய்து கொண்டிருப்பார். ஹத்தா யகூன பைனஹு வ பைனஹா இல்லா திரா, அவருக்கும் அதற்கும் இடையிலே, அந்த சோனத்துக்கும் இடையிலே ஒரு முலம் இருக்கின்ற அளவுக்கு அவர் சுவர்க்கவாதிகளுடைய அமல்களை செய்து கொண்டிருப்பார். ஃபயஸ்பிகு அலைஹில் கிதாப், எழுதப்பட்டது அவர் மீது முந்திவிடும். எழுதப்பட்டது, அதாவது விதியிலே எழுதப்பட்டது முந்திவிடும். விதியிலே அல்லாஹு தஆலா எழுதியது இவர் நல்லவரா கெட்டவரா, அதாவது சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவரா அல்லது நரகத்துக்கு செல்லக்கூடியவரா என்பது எழுதப்பட்டிருக்கிறது. அதை எதை வைத்து அல்லாஹு தாலா எழுதியிருக்கிறான்? அல்லாஹு தாலா இவர் என்ன செய்வார் என்பதை பற்றி அல்லாஹு தாலா அறிந்திருக்கின்றான். அந்த அடிப்படையிலே அல்லாஹு தாலா அந்த விதியை எழுதியிருக்கின்றான். இவருடைய செயலையும் அல்லாஹு தாலா தான் படைக்கின்றான். இவருடைய செயலாக இருந்தாலும் அல்லாஹு தாலாவுடைய நாட்டத்தின் அடிப்படையிலே தான் நடக்கிறது. எங்களுக்கு விதியை பற்றி தெரியும். எனவே அல்லாஹு தாலா எழுதிய அடிப்படையிலே அது நடக்க ஆரம்பிக்கிறது. ஃபயஅமலு பிஅமலி அஹ்லில் ஜன்னார், இவர் நரகவாதிகளுடைய அமலை செய்வார். கடைசி கட்டத்திலே நரகவாதியுடைய அமலை செய்வார். ஃபயதுகுலுஹா, அந்த நரகத்துக்கு நுழைவார். என்றால் இவர் நரகத்துக்குரியவர் என்று எழுதப்பட்டவர். இங்கே அல்லாஹு தாலா இவருக்கு அநியாயம் செய்தார் என்பது அர்த்தமல்ல. இவர் என்ன செய்வார் என்பதை அல்லாஹு தாலா அறிந்து வைத்திருக்கின்றான். அல்லாஹு தாலா யாருக்கும் அநீதி இழைக்க மாட்டான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான், தன் மீது அநீதியை ஹராமாக்கி இருக்கிறான், அதனால் மற்றவர்களுக்கும் அதை ஹராமாக்கி இருக்கிறான். ஹதீஸ் குதுஸியில் அல்லாஹு தாலா சொல்வதை போன்று என்னை யாருக்கும் அல்லாஹு தாலா அநீதி இழைப்பதில்லை. ஆனால் இங்கே என்ன நடக்கிறது என்றால், ஒரு மனிதன் சொர்க்கத்துக்குரிய அமலையே செஞ்சு கொண்டிருக்கிறான். ஆனால் கடைசி கட்டத்திலே நரகத்துக்குரிய அமலை செய்து நரகத்துக்கு போகிறான். அது எப்படி? ஒரு சாலிஹான அமல் செய்யக்கூடிய ஒருவர் இன்னும் சாலிஹான அமலுக்கு அல்லவா தௌஃபீக் செய்யப்பட வேண்டும். அது எப்படி அவர் நரகத்துக்குரியவராக மாறுகிறார்?
ஒருவர் முயற்சி எடுக்கின்ற போதெல்லாம் அல்லாஹ் தஆலா அவருக்கு உதவி செய்வான் அல்லவா? அதானே பொதுவானது, அதானே மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான விதி. பல ஆதாரங்கள் அதை எங்களுக்கு சொல்கிறது. ஆம், ஆனால் வேறு ஹதீஸிலே தெளிவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய இன்னொரு ஹதீஸிலே சஹல் இப்னு சஅத் அஸ்ஸாயிதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சஹீஹ் புகாரி முஸ்லிம் இரண்டிலும் இடம்பெற்றிருக்கிறது. அதிலே நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இன்னர் ரஜுல லயஅமலு அமல அஹ்லில் ஜன்னah ஃபீமா யப்து லின்னாஸ், மனிதர்களுக்கு வெளிப்படுகிற விடயத்திலே சுவர்க்கவாசிகளுடைய அமலை ஒரு மனிதர் செய்து கொண்டிருப்பார். வஹுவ மின் அஹ்லின் நார், அவர் நரகவாசிகளில் ஒருவராக இருப்பார். எனவே அவர் மனிதருக்கு வெளிப்படுகிற விடயத்திலே தான் அவர் சொர்க்கத்துக்குரிய அவர்களுடைய அமலை செய்து கொண்டிருப்பார். அதே போல் நபி அவர்கள் சொல்றார், இன்னர் ரஜுல லயஅமலு அமல அஹ்லின் நார், நரகவாசிகளுடைய அமலை ஒரு மனிதர் செய்து கொண்டிருப்பார். ஃபீமா யப்து லின்னாஸ், மனிதர்களுக்கு வெளிப்படுகின்ற விதத்திலே வஹுவ மின் அஹ்லில் ஜன்னah, அவர் சொர்க்கவாசிகளுடைய ஒருவராக இருப்பார். இங்கே இதை நபி அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அவர்களுடைய உள்ளத்திலே உள்ரங்கம் வித்தியாசமாக இருக்கும். வெளிரங்கத்திலே சொர்க்கத்துடைய அமல்களை செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் உள்ரங்கத்திலே அவர்களிடத்திலே இஹ்லாஸ் இருக்காது. அவர்களிடத்திலே மோசமான எண்ணங்கள், மோசமான உள்ளத்தை, மோசமான மனநிலையை கொண்டவராக இருப்பார். அல்லது மறைவிலே பாவங்கள் செய்யக்கூடிய ஒருவராக அவர் இருப்பார். அப்படி இல்லை என்றால் உண்மையிலே சாலிஹான அமல்கள் நேர்வழியும் தௌஃபீக்கும் அதிகமாக கிடைப்பதற்கு காரணமானவை, அதிலே சந்தேகம் இல்லை. ஆனால் இங்கே பெரும்பாலானவர்களுடைய நிலை கூட இப்படி இருக்காது. பெரும்பாலானவர்களுடைய சொர்க்கத்துடைய அமல்கள் செய்யக்கூடியவர் பெரும்பாலும் கடைசி வரையிலே அவருடைய இறுதி முடிவும் ஹாத்திமா, அவருடைய இறுதி முடிவும் நல்லதாகத்தான் இருக்கும், ஹுஸ்னுல் ஹாத்திமாவாக இருக்கும். இப்பாறு சூல் ஹாத்திமா, வெளிப்படையிலே நல்ல அமல்கள் செய்யக்கூடிய ஒருவர் கடைசி நேரத்தில் சூல் ஹாத்திமா, மோசமான இறுதி முடிவோடு அவர் மரணிக்கிறார், மோசமான நரகத்துடைய அமல்களை செய்த நிலையிலே மரணிக்கிறார் என்றால் அவர் உள்ரங்கத்திலே அவர் மோசமான ஒருவராக இருந்திருக்கிறார் என்பதுதான் அதற்கு அர்த்தம். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அநீதி இழைப்பதில்லை. தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸுக்கு நாங்கள் வருவோம். நபி அவர்கள் தொடர்ந்து என்ன சொல்கிறார்கள்? வ இன்ன அஹதகும், நிச்சயமாக உங்கள் ஒருவர் லயஅமலு பிஅமலி அஹ்லின் நார், நரகவாசிகளுடைய அமலை செய்து கொண்டிருப்பார். ஹத்தா யகூன மா பைனஹு வ பைனஹா இல்லா திரா, அவருக்கும் அவருடைய நரகத்துக்கும் ஒரு முலம் தான் இருக்கும். இந்த நேரத்தில் ஃபயஸ்பிகு அலைஹில் கிதாப், எழுதப்பட்டது விதி அவர் மீது முந்திவிடும். ஃபயஅமலு பிஅமலி அஹ்லில் ஜன்னah, அவர் சொர்க்கவாசிகளுடைய அமலை செய்வார். ஃபயத்குலுஹா, அந்த சொர்க்கத்திலே நுழைவார். எங்களுக்கு தெரியும் நிறைய பேர் கடைசி கட்டத்திலே இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், நரகத்துக்குரிய அமல்களை செய்து கொண்டிருப்பார்கள், ஷிர்கில் இருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய உள்ளத்திலே இருந்த ஒரு நல்லெண்ணத்தின் காரணமாக, அவருடைய நல்ல மனோநிலையின் காரணமாக அல்லாஹு தஆலா அவருக்கு கடைசி நேரத்திலே அவருடைய உண்மை தேடுகின்ற அந்த தேடலின் காரணமாக சத்தியத்தை அடைய வேண்டும் என்பதனால் அவரை கடைசி நேரத்தில் சொர்க்கவாசியாக ஈமான் கொள்ள வைக்கின்ற, நல்லமல் செய்ய வைக்கின்ற ஒரு நிலைக்கு மாற்றுகின்றார். மரண தருவாய்க்கு சற்று முன்னர் கூட பல பேர் இஸ்லாம் வருவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே கடைசி நேரத்திலே அவர் இஸ்லாமை ஏற்று சொர்க்கவாசியாக மாறி சொர்க்கத்துக்கு நுழையக்கூடிய நிலை ஏற்படுகிறது. இந்த ஹதீஸிலே பல படிப்பினைகள் எங்களுக்கு இருக்கின்றன. அதில் ஒன்று, அல்லாஹு தஆலா அவனுடைய படைப்புகளை படைப்பதிலே ஆற்றல் மிக்கவன். எவ்வாறு கட்டம் கட்டமாக, ஒவ்வொரு கட்டமாக என்ன செய்கிறான்? ஒரு சிசுவை உருவாக்கி ஒரு கருவை வளரச் செய்கிறான். இது அல்லாஹுடைய குத்ரா, ஆற்றல். அதே போன்று கதா கதர், அல்லாஹுடைய விதியை ஈமான் கொள்வது சம்பந்தமாக இங்கே பேசப்பட்டிருக்கிறது. அது எங்களுடைய அமல்களோடு, ரிஸ்குகளோடு, அஜலோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் எதுவாக இருக்கலாம், எல்லாமே விதியிலே விதிக்கப்பட்டு விட்டன, எழுதப்பட்டிருக்கின்றன. அல்லாஹ் தஆலா அவற்றை அறிந்திருக்கின்றான். அதே போன்று நாம் வெளிப்படையான அமல்களை வைத்து ஏமாறக்கூடாது. இறுதி முடிவு தான் முக்கியம். நாம் இறுதி வரையிலே ஈமானிலே நிலைத்திருப்பது முக்கியம். இறுதி முடிவு மோசமாக இருந்தால் எங்களுடைய நிலை ஆபத்தானது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அடுத்ததாக நல்லமல்கள், அதாவது அமல்களை பொறுத்தவரையில், எங்களுடைய செயல்களை பொறுத்தவரையில் அது நல்லதாக இருக்கலாம், கெட்டதாக இருக்கு, இதெல்லாம் அடையாளங்கள் தான்.
அவை எங்களுக்கு சொர்க்கத்தை கட்டாயமாக்கக்கூடியதாகவோ நரகத்தை கட்டாயமாக்கக்கூடியதாகவோ இல்லை. எனவே எங்களுடைய இறுதி முடிவிலே இறுதியிலே நாம் எந்த நிலையை அடைகிறோமோ அதுதான் எங்களுடைய கதா கதிரில் இருக்கக்கூடிய நிலை. அல்லாஹு தாலாவுடைய அறிவின் அடிப்படையிலே அவனுடைய ஞானத்தின் அடிப்படையிலே விதிக்கப்பட்ட ஒரு நிலை. இறுதி முடிவு சரியாக இருக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, அஜலை பற்றி அல்லாஹு தாலா இங்கே வானவருக்கு சொல்கின்றான். இந்த அஜல் என்பது மனிதன் இந்த உலகத்திலே எவ்வளவு காலம் வாழ்வது என்பது, இப்போது மரணிக்கிறான் என்பது. இதிலே மனிதர்கள் ஒவ்வொருவரும் வித்தியாசப்படுகிறார்கள். எல்லோரும் குறிப்பிட்ட இந்த அளவு நாள் தான் வாழுகிறார்கள் என்பதில்லை. அதனால் அது அல்லாஹு தாலா தான் அறிந்து வைத்திருக்கின்றான். சிலர் பிறந்த உடனேயே மரணிக்கிறார்கள், சிலர் 100 வருடங்கள் வாழ்கிறார்கள், சிலர் அதை விட அதிகமாக அல்லது குறைவாக வாழ்கிறார். ஆனால் பெரும்பாலான மக்கள் இந்த உம்மாவின் நபி அவர்களுக்கு பிறகு வரக்கூடியவர்கள் பெரும்பாலானவர்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட வயதிலே வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதை தாண்டக்கூடியவர்கள் குறைவாக இருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அமாரு உம்மதி மா பைன 60 இலா 70, 60க்கும் 70க்கும் இடைப்பட்டதுதான் என்னுடைய உம்மாவுடைய வாழ்நாட்கள். அகல்லுஹும் மன் யஜூஸ், அதை தாண்டக்கூடியவர்கள் குறைவானவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் திருமதியிலே இருக்கிறது. இங்கே ஒரு மனிதனுடைய அமலும் எழுதப்படும் என்றால் அவருடைய வார்த்தைகள், அவருடைய செயல்கள், உள்ளத்தினால் அவர் செய்யக்கூடிய அமல்கள். உங்களுக்கு தெரியும், தவக்குல் என்பது உள்ளத்திலே வரக்கூடிய ஒன்று. அதே போன்று பல அமல்கள், ரஜா, ஹவுஃப், இதெல்லாம் உள்ளத்தினால் மனிதன் செய்கின்ற அமல்கள். இனி அமல்கள் என்பது எங்களுடைய நாவினால் சொல்கிற வார்த்தைகளாக இருக்கலாம், எங்கள் உடல் உறுப்புகளினால் செய்கின்ற செயல்களாக இருக்கலாம், எங்களுடைய உள்ளத்தினால் நாம் செய்கிற செயல்களாக இருக்கலாம். இந்த ஹதீஸிலிருந்து நாம் எப்படி வெளித்தோற்றத்திலே நல்லவர்களாக இருக்கிறோமோ அதே போன்று நாம் உள்ரங்கத்திலும் நல்லவர்களாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் கடைசி நேரத்திலே நாம் அல்லாஹ்வால் கைவிடப்படுவோம் என்பது எச்சரிக்கப்படுகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, இந்த ஹதீஸ் நாம் இங்கே சொன்ன ஹதீஸ்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர், இறைவனால் வஹி அறிவிக்கப்படக்கூடியவர் என்பதை உறுதி செய்யக்கூடிய சான்றாக இருக்கின்றன. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று இன்றைய காலத்தை போன்று விஞ்ஞானம் வளர்ச்சி அடைந்திருக்கவில்லை, சிசுகளை பற்றிய துல்லியமான அறிவு இருக்கவில்லை. ஆனால் அவர்கள் அன்று சொன்னது இன்றைய துல்லியமான அறிவுக்கு ஒத்துப்போகிறதென்றால் அவர்களுடைய செய்தி அவர்களாக சொல்லவில்லை, இறைவனுடைய செய்தி அவை என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது. அல்லாஹ் தாலாவுடைய ஞானம் எப்படிப்பட்டது என்பதை நாங்கள் இங்கே புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் தாலா ஒரு சிசுவை கட்டம் கட்டமாக நுத்ஃபாவிலிருந்து அலகாவாக பிறகு முதுகாவாக இவ்வாறு ஒவ்வொரு படித்தரமாக உயர்த்துகிறான். இது அல்லாஹு தாலாவுடைய அறிவை பொறுத்தது, அல்லாஹு தாலாவுடைய ஞானத்தின் அடிப்படையிலே அமைந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா நாடிய விதத்திலே படைக்கின்றான். அல்லாஹு தாலா மிகவுமே படைப்பாற்றல் மிக்கவன், ஞானம் மிக்கவன், அறிவுள்ளவன், ஆற்றல் உள்ளவன் என்பதற்கு இந்த விடயங்கள் பெரும் சான்றாக இருக்கின்றது. அதே போன்று 3வது படித்தரம் நாங்கள் முதுகா என்று சொன்னோம். இந்த முதுகாவை பற்றி குர்ஆன் 2 கட்டமாக இந்த முதுகாவை பிரிக்கிறது உண்டு. சும்ம மின் முதுகத்தின் முஹல்லகத்தின் வகைரி முஹல்லகா என்று 2ஆக பிரிக்கிறது. ஒன்று படைகோளம் கொடுக்கப்பட்ட முதுகா, இன்னொரு படைகோளம் கொடுக்கப்படாத முதுகா என்று 2ஆக பயப்படுத்தி இருக்கிறது. இந்த அடிப்படையிலே ஃபுகஹாக்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒரு தாயுடைய கருவறையிலிருந்து சிசு 120 நாட்களுக்கு முன்னால் அல்ல அதற்கு முன்னால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், படைகோளம் கொடுக்கப்படாத நிலையிலே அந்த சிசு விழுந்தால், படைகோளம் கொடுக்கப்படாத அதனுடைய அமைப்புகள் தெளிவாகாத நிலையிலே, கண் ஏனைய உறுப்புகள் தெளிவாகாத நிலையிலே விழுந்தால் அங்கே அந்த பெண்ணுக்கு வரக்கூடிய அந்த இரத்தம் நிஃபாசுடைய இரத்தமாக இருக்காது. அது ஒரு தம் ஃபாசித், அதாவது ஒரு நிஃபாஸோ ஹைதோ அல்லாத இரத்தம். அதற்காக நிஃபாசிலே நிலையிலே
ஹைதுடைய நிலையில பேண வேண்டிய சட்டங்களை பேண தேவையில்லை என்று சொல்கிறார்கள். அதே போன்று இதில் இன்னொரு கருத்து வேறுபாடு இருக்கிறது. அதாவது முதல் 40 நாட்களுக்கு உள்ளே ஒருவர் என்ன செய்கிறார் என்றால், ஒரு பெண் தன்னுடைய குழந்தையை கருக்கலைப்பு செய்கின்றார். இவ்வாறு கருக்கலைப்பு செய்வது கூடுமா கூடாதா என்கின்ற ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறது. என்ன, உயிர் ஊதப்பட்டதற்கு பிறகு கருக்கலைப்பு செய்வது கூடாது, ஹராம். உயிர் ஊதப்படுவது என்பது பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்தின் அடிப்படையிலே 4 மாதங்கள், அதற்கு பிறகு கருக்கலைப்பு செய்வது பொதுவாக எல்லோரிடத்திலும் ஹராம். ஆனால் அதற்கு முன்னால் ஆரம்ப நிலையிலே நுத்ஃபாவாக இருக்கக்கூடிய அந்த நிலையிலே முதல் 40 நாட்களுக்குள் கருக்கலைப்பு செய்தால் அது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டதா என்று கேட்டால், சிலர் அதற்கு தடை செய்யப்படவில்லை என்றால் அது மனிதனாக உருவாகவில்லை, அதிலே மனிதனுடைய அடிப்படை அந்த இரத்தம் உருவாகவில்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் இன்னும் பல அறிஞர்கள் இல்லை, அந்த நிலையிலும் கூட கற்கலைப்பு செய்யக்கூடாது. ஏனென்றால் அல்லாஹு தஆலா கருவறையிலே அதனை தங்க வைத்து விட்டான். குர்ஆன்ல என்ன சொல்றான், ஃபஜஅல்நாஹு ஃபீ கராரின் மக்கீன், ஒரு தங்கும் இடத்திலே அதனை நாங்கள் வைத்து விட்டோம். இலா கதரின் மாலூம் என்று சொல்கிறான். எனவே அந்த கருவறையிலே ஒரு தங்கும் இடம், அல்லாஹு தஆலா அந்த இடத்திலே அதை வைத்ததற்கு பிறகு நாங்கள் அதிலிருந்து அதனை வெளியேற்றுவதற்கு துணியக்கூடாது. இந்த கருத்து தான் மிகவும் பலமானது, சரியானது. ஏனென்றால் குழந்தை உடைய அந்த கருக்கட்டல் ஆரம்பித்ததற்கு பிறகு அதனை கருக்கலைப்பு செய்யக்கூடாது. நிர்பந்தமான சூழ்நிலைகள் வேறு. நிர்பந்தம் என்பது உயிராபத்து போன்ற விடயங்கள் தான். அதேபோன்று நாங்கள் பார்த்தோம், உடலிலே ரூஹ் ஊதப்படுகிறது, அது எப்படி என்று தெரியாது என்று சொன்னோம். அது அல்லாஹு தாலாவுடைய மறைவான விஷயங்களே உள்ளது. மரியம் அலைஹிஸ்ஸலாம், அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் மரியம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிற பொழுது, وَمَرْيَمَ ابْنَتَ عِمْرَانَ الَّتِي أَحْصَنَتْ فَرْجَهَا فَنَفَخْنَا فِيهِ مِنْ رُوحِنَا, அவரிலே அந்த பெண்ணுடைய மர்மத்தானத்திலே நாங்கள் எங்களுடைய ரூஹை, எங்களுடைய ரூஹிலிருந்து ஊதினோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். அதே போன்று வானவர்கள், மலாய்க்காமார்கள் அல்லாஹ்வுடைய அடிமைகள், அவர்களுக்கு என்ன ஏவப்படுகிறதோ அதை செய்வார்கள், எது தடை செய்யப்படுகிறதோ அதனை அவர்கள் செய்ய மாட்டார்கள். இங்கே இந்த ஹதீதிலும் ஃபயௌமரு பிஅர்பஇ கலிமாத், 4 வார்த்தைகளை கொண்டு அவர்கள் ஏவப்படுவார்கள், அந்த மலக் ஏவப்படுவார் என்று வந்திருக்கிறது. எனவே ஏவக்கூடியவன் யார்? அல்லாஹ். ஏவல் கொடுக்கக்கூடியவன் அல்லாஹு தஆலா. மலக்குமார்கள் அந்த ஏவலின் அடிப்படையிலே செயல்படுவார்கள். அதே போன்று ஒரு மனிதனுடைய ரிஸ்க், அவன் எவ்வளவு இந்த உலகத்திலே வாழ்வாதாரத்தை பெற்றுக்கொள்வான் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. அவனுடைய வாழ்நாள் எவ்வளவு நாள் வாழ்வான், இந்த நேரத்தில் மரணிப்பான் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. என்னென்ன அமல்கள் செய்வான், நல்லது கெட்டது எழுதப்பட்டிருக்கிறது. அவன் கெட்டவனா நல்லவனா எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நாங்கள் எதுவுமே சம்பாதிக்க தேவையில்லை அல்லது அமல் செய்ய தேவையில்லை, நாம் சும்மா இருக்கலாம் என்பது அர்த்தம் அல்ல. நாங்கள் அஸ்பாபுகளை செய்ய வேண்டும். அஸ்பாபுகளை நாங்கள் ரிஸ்காக, வாழ்வாதாரத்துக்காக செய்வதை போன்று சொர்க்கத்துக்கு நுழைவதற்கான நல்ல அமல்களையும் நாங்கள் செய்ய வேண்டும். நரகத்துக்குரிய அமல்களிலிருந்து நாங்கள் தூரமாகி இருக்க வேண்டும். மனிதனுக்கு என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பது அவனுக்கு தெரியாது. மனிதனுக்கு என்ன கட்டளையிடப்பட்டிருக்கிறது என்றால், அவனுக்கு பயனுள்ளதை செய்ய வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டிருக்கிறது. புத்தியுள்ள ஒவ்வொரு மனிதரும் இதைத்தான் செய்கிறார்கள். எனவே எங்களுடைய யாருக்குமே எங்களுக்கு என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பது தெரியாது. நாங்கள் எங்களுக்கு பயனுள்ளது எதுவோ அதை செய்து கொண்டிருக்கிறோம் உலகத்திலே. அதே போன்று மறுமை விடயத்திலும் நாங்கள் அவ்வாறு தான் செயல்பட வேண்டும். அவ்வாறு தான் நாங்கள் ஏவப்பட்டிருக்கிறோம். எதெல்லாம் எங்களுக்கு பாதிப்பு கொடுக்குமோ இம்மைக்கும் மறுமைக்கும், அதனை நாங்கள் தவிர்க்க வேண்டும். ஒவ்வொருவரும் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோமோ அதற்கு இலகுவாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது நரகத்துக்கு சொல்லக்கூடியவர்கள் நரகத்துக்குரிய அமல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள், செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். நல்லவர்கள் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய ஒரு சொர்க்கத்துக்குரிய அமல்கள் அவர்களுக்கு இலகுவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு மனிதன் அவன் சொர்க்கத்துக்குரிய அமல்களை செய்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அவன் எடுக்கின்ற அந்த முயற்சி அவன் நல்லவர்களில் உள்ளவன் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. அதே நேரத்தில் எந்த ஒரு மனிதனும் மஜ்பூர் அல்ல, அதாவது ஜபரியாக்கள் சொல்வதை போன்று காற்றிலே பறக்கின்ற இறகை போன்று அவன்
இருக்கிறான். எந்த பக்கத்துக்கு காற்றடிக்கிறதோ அந்த பக்கத்திலே அவன் அந்த இறகு பறந்து கொண்டிருக்கும். அவனுக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது. விதியின் அடிப்படையிலே தான் மொத்தமாக அவன் செயல்படுகிறான். அந்த விதி அவனுக்கு விதிக்கப்பட்டு இருக்கிறது. அவனால் அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவ்வாறு அல்ல, விதி ஒன்று இருக்கிறது, விதியின் அடிப்படையிலே தான் அவன் செயல்படுகிறான். அதே நேரத்தில் அவனுக்கும் ஒரு இஃப்தியார், சம்மத பொருத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் நலவையும் கெடுதியையும் அவன்தான் தெரிவு செய்கின்றான். அல்லாஹு தாலா யாருக்கும் நாம் ஏற்கனவே சொன்னது போன்று அநியாயம் செய்யவில்லை. அவன் தான் கெட்ட வழியை தேர்வு செய்கின்றான். சில மனிதர்களை அவர்களிடம் இருக்கக்கூடிய மோசமான தன்மையின் காரணமாக அல்லாஹு தாலா அவர்கள் பக்கமே சாட்டி விடுகின்றார். அவர்கள் கெட்ட வழியை அவர்களுக்காக தெரிவு செய்து கொள்கிறார்கள். சில மனிதர்களுக்கு அவர்களிடம் இருக்கக்கூடிய நல்ல தன்மைக்காக அல்லாஹு தாலா அவர்களை தௌஃபீக் செய்கின்றான். அவர்கள் நல்ல வழியை, சொர்க்கத்துக்குரிய வழியை தெரிவு செய்கிறார்கள். அல்லாஹு தாலா சொல்கிறான், வமா ظلمهم الله, அல்லாஹு தாலா அவர்களுக்கு அநீதி இழைக்கவில்லை, வலாக்கின் அன்ஃபுஸஹும் யظلمون, ஆனாலும் அவர்களுக்கே அநீதி இழைத்துக் கொள்கிறார்கள். இதுதான் கெட்டவர்கள் செய்யக்கூடிய விடயம். விதியை பொறுத்தவரையில அது ஒரு ஆழமான பகுதி. எங்களுடைய அறிவுக்கு அதனுடைய எல்லா விடயங்களும் விளங்குவதற்கு முடியாத ஒரு விடயம். நாம் எங்களுக்கு அதிலே விளங்குவதை மாத்திரம் விளங்கிக் கொள்ள முடியும் என்றால், எங்களுடைய பார்வை எந்த அளவுக்கு வரையறுக்கப்பட்டதோ, எங்களுடைய கேள்விப்புலன் எந்த அளவுக்கு வரையறுக்கப்பட்டதோ, அதே போன்றுதான் எங்களுடைய அறிவும் எங்களுடைய சிந்திக்கும் திறனும் வரையறுக்கப்பட்டது. அதுக்கு மேலே உள்ள பகுதியை எங்களால் சிந்திக்க முடியாது. எவ்வாறு எங்களுக்கு ஒரு தூரத்தை விட, ஒரு அளவை விட தூரத்திலே நாங்கள் பார்க்க முடியாது, எவ்வளவு சின்ன விடயங்களை எங்களால் பாக்டீரியாக்கள் போன்றவற்றை வெற்றுக்கண்களால் பார்க்க முடியாதோ, பார்வை வரையறுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு எங்களுக்கு மிகப்பெரிய சத்தங்களை கேட்க முடியாதோ, அதே போன்ற மிக சிறிய சத்தங்களை கூட கேட்க முடியாதோ, கேட்புறம் வரையறுக்கப்பட்டிருக்கிறதோ, அதே போன்ற எங்களுடைய அறிவும் ஆக்கல் புத்தியும் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வரையறைக்குள் இருந்து மாத்திரம்தான் நாம் சிந்திக்க முடியும். அந்த வரையறைக்கு அப்பால் எங்களால் சிந்திப்பதற்கு ஆற்றல் இல்லை. என அவற்றை எல்லாம் இறைவன் தான் அறிந்து வைத்திருக்கிறார். நாம் என்ன புரிய வேண்டும் என்றால், அல்லாஹு தாலா யாருக்கும் அநீதி இழைக்க மாட்டான். எங்களை படைப்பதற்கு முன்னாலே நாம் என்ன செய்வோம் என்பதை அல்லாஹு தாலா அறிந்து வைத்திருக்கிறான். அதான் விதி. அதே நேரத்தில் அல்லாஹு தாலாவுடைய நாட்டம் இல்லாமல் எங்களால் எதுவும் செய்யவும் முடியாது. நல்லவோ கெட்டதோ செய்ய முடியாது. அல்லாஹு தாலா தான் அதனை படைக்கவும் வேண்டும். அல்லாஹு தாலாவை தவிர வேறு யாராலும் இதனை படைக்க முடியும். செயல் எங்களுடையதாக இருந்தாலும் படைப்பு ஹல்க் அல்லாஹுடையது. இந்த ஹதீஸிலே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கருத்து இன்னொரு ஹதீஸிலே அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிறது. அதிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் அதில் சொல்கிறார்கள், இன்ன ரஜுல யஅமலுல் ஸமன தவீல், நீண்ட காலம் ஒரு மனிதன் அமல் செய்து கொண்டிருப்பான், பி அமலி அஹ்லில் ஜன்னah, சொர்க்கவாசிகளுடைய அமலை, ثم يختم له عمله بعمل أهل النار, இறுதியாக அவன் நரகவாசிகளுடைய, நரகத்துக்குரியவர்களுடைய அமலை செய்து அவன் முடிப்பான். கடைசி கட்டத்திலே நரகவாசிகளுக்குரிய அமல்களை செய்வான். அதே போன்று வைன்னர் ரஜுலுடைய அமல் ஸமன தவீல பி அமலி அஹ்லின் நார், நரகவாசிகளுக்குரிய அமலை ஒருவன் நீண்ட காலம் செய்து கொண்டிருப்பான். ثم يختم له عمله بعمل أهل الجنة, பிறகு சொர்க்கவாசிகளுடைய அமலை கொண்டு அவனுடைய அமல் முடிவுக்கு கொண்டு வரப்படும். இதனுடைய விளக்கத்தை நாம் ஏற்கனவே பார்த்துவிட்டோம். அன்பார்ந்த சோதர்களே, ஃபுகஹாக்கள் மார்க்கத்திலே குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் சட்டங்களை சொல்லக்கூடியவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், இந்த ஹதீஸின் அடிப்படையிலே 4 மாதங்களுக்கு பிறகு ஒரு குழந்தை தாயுடைய கருவிலிருந்து வெளிப்பட்டால், விழுந்தால், மரணித்தால் நிலையிலே தான் அந்த நேரத்திலே வெளிப்படும். அவ்வாறு விழுந்தால் அங்கே ரூஹ் ஊதப்பட்டிருக்கும். எனவே ரூஹ் ஊதப்பட்ட அந்த குழந்தை அது முழுமையடையாத நிலையிலே இருந்தாலும் அது குளிப்பாட்டப்பட வேண்டும், கஃனிடப்பட வேண்டும், அதற்காக தொழுகை நடத்தப்பட வேண்டும். முஸ்லிம்களுடைய மையவாடியிலே அந்த குழந்தைகள், முஸ்லிம் குழந்தைகள் அடக்கம் செய்யப்பட வேண்டும், பேர் வைக்கப்படலாம், அகீகா கொடுக்கப்படலாம். எனவே அது ஒரு மனிதனாக அது மாறிவிட்டது. 4 மாதங்கள் பூரணமாகி அதற்கு ஒரு படைகோலம் கொடுக்கப்பட்டு, அமைப்பு கொடுக்கப்பட்டு, அதுக்கு ரூஹும் ஊதப்பட்டிருக்கிறது. எனவே பெரியவர்கள் இவ்வாறு ஒரு முழுமையடைந்த குழந்தை உலகத்துக்கு வந்ததற்கு பிறகு அது மரணித்தால் என்ன சட்டமோ, பெரியவர்களுக்கு என்ன சட்டமோ அதே சட்டம் தான் அந்த குழந்தைக்கு உரிய சட்டம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் ரூஹ் ஊதப்பட்டதற்கு பிறகு நாம் ஏற்கனவே சொன்னது போன்று எந்த வகையிலும்
ஒரு குழந்தையை கருக்கலைப்பு செய்வதற்கு முடியாது. என்னவென்றால் ஒரு உயிரை அளிக்கின்ற ஒரு விடயம், ஒரு மனிதனை கொலை செய்கிற ஒரு விடயம், அது மிக பெரும் பாவமாக இருக்கிறது. இந்த ஹதீஸும் இன்னொரு ஹதீதையும் நாம் வைத்து என்ன சொல்லுகின்றோம் என்றால், தெளிவாகவே அல்லாஹ் வானவர் 40 நாட்களுக்கு பிறகு வருகிறார். அந்த குழந்தைக்குரிய சிசுவுக்குரிய அமைப்புகளை அங்கே கொடுக்கப்படுகிறது என்று சொன்னோம். இது சரியான செய்தி. இன்றைய விஞ்ஞானம் நிரூபிக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ், ஹுதைபத் இப்னு அஸீத் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அது ஆரம்ப நிலையிலான ஒரு படைகோலம் அங்கே அமைப்பு கொடுக்கப்படுகிறது என்பது நாம் சொல்லியிருந்தோம். அதனால்தான் ஒரு குழந்தை ஒரு 80 நாட்கள் அதுக்கு முன்னால் விழுகின்ற பொழுது அதனுடைய தெளிவான படைகோலம் இருப்பதில்லை. ஏனென்றால் அங்கே கொடுக்கப்படக்கூடியது ஆரம்பமானது. அது கருவிகளால் எங்களுக்கு அதனை அறிந்து கொள்ள முடியும், ஆரம்பமானது. எனவே தெளிவான படைகோலம் பின்னர் தான் என்ன செய்யப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது. எனவே நாம் பார்த்த இந்த அடிப்படையான ஹதீஸ் தெளிவான படைகோலம் கொடுக்கப்படுவதை 123வது அந்த 80 நாட்களுக்கு பிறகு உள்ள நிலை குறிக்கக்கூடியதாக கூட இருக்கலாம். 2 ஹதீஸையும் நாம் பழைய அறிஞர்கள் விளங்கியதை போன்று, பெரும்பாலானவர்கள் விளங்கியதை போன்று கூட விளங்க முடியும். உயிர் ஊதப்படுவது சம்பந்தமாக ஹதீஸ், இந்த அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸிலே தான் உயிர் ஊதப்படுவது என்ற விடயம் பேசப்பட்டிருக்கிறது. எனவே அது முதல் 40 நாளைக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒன்றாக இருக்கலாம், அல்லது 120 நாட்களுக்கு பிறகு நடக்கின்ற ஒரு விடயமாக இருக்கலாம். பெரும்பாலான அறிஞர்கள் 120 நாளைக்கு பிறகுதான் நடக்கிறது என்றால் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஹதீஸை வெளிப்படையாக பார்க்கின்ற பொழுது அவ்வாறு தான் தெரிகிறது. எனவே 40 நாட்களுக்கு பிறகு உதய துடிப்பு அங்கே ஏற்படுகிறது என்பது, அங்கே ரூஹ் ஊதப்பட்டிருக்க வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை. எனவே ரூஹ் ஊதப்படுவது அந்த ஹதீஸுடைய வெளிப்படைத்தன்மையை பார்க்கின்ற பொழுது 120 நாட்களுக்கு பிறகு நடக்கக்கூடியதாக இருக்கலாம், அல்லது அந்த ஹதீஸும் இந்த ஹதீஸும் ஒன்றைத்தான் சொல்கிறது என்று நாங்கள் வைத்துக் கொண்டால் 40 நாளைக்கு பிறகு நடக்கக்கூடியதாக இருக்கலாம். அல்லாஹு அலம். நாம் கேட்ட விடயங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு பயனுள்ளதாக ஆக்கி வைப்பானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.